உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக திராவிடம் வந்து டெல்லி வரை பற்றி எரிகிறதாம். இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. பீகார்லேயே பற்றி எரியலை, இவர் டெல்லியில் போய் பற்றி எரிகிறது திராவிடம் அப்படிங்கிறாரு. திராவிடம் என்றைக்குமே தமிழ்நாட்டை விட்டு தாண்டி எங்கேயுமே பற்றி எரியவில்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஜெயித்தது. அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளெல்லாம் எம்ஜிஆர் ஆட்களை நிறுத்தி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் எல்லா மாநிலங்களிலும் செல்வாக்கு இருக்குன்னா ஒரு அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றினார். நம்ம இப்போ இருக்கிற திமுக திராவிடம் பற்றி எரிகிறதுனா எங்கே பற்றி எரியுது? தமிழ்நாடை விட்டு எந்த தொகுதியில் வெளியில் எங்கே நின்னா உங்களுக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? டெல்லியிலே நாம் தான் எதிர்கட்சிங்கிறாரு உதயநிதி. நீங்களா எதிர்கட்சி? டெல்லியில் 99 பேர் இருக்கான் காங்கிரஸில், அவன்தான் எதிர்கட்சி, அவன்தான் முன்னாடி. அவனுக்கு அடுத்து முலாயம் சிங் யாதவ் கட்சி வந்து 37 தொகுதியில் இருக்காங்க, அவங்க தான் எதிர்கட்சி. அது இவங்க நம்ம டிஎம்சின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்துக்கிட்டு 27 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஜெயித்தது 22. ஆக 4வது இடத்துல இருக்கீங்க டெல்லி பார்லிமெண்ட்டில். ஆனால் டெல்லியில் நாங்கள் தான் எதிர்க்கட்சினீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் தான் போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் பீகாரில். என்னாச்சு? ஒரு ஓட்டு விடுகலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா பீகார்லேருந்து நிறைய பேர் தான் தமிழ்நாடுக்கு இந்த வேலை விஷயமாக வராங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளியில் போ அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசுனா பீகாரில் இருக்கிறவன் எப்படி ஓட்டு போடுவான்? இந்தியாவில் இருக்க வேண்டிய யார் வேணுனாலும் எங்கே வந்து வேலை செய்யலாம். ஆக இப்போ உங்களுக்கு பீகார் தேர்தலில் வந்து தோற்றாலும் அதுக்கு சரியான காரணங்களை நீங்கள் சொல்லணும்ல.